நவம்பர் 29க்கான கரண்ட் அஃபேர்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன டாப்பிக்கில் பார்க்க போகிறோன்னா, நீர்மூழ்கி கப்பலிலிருந்து 3500 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணை சோதனை வெற்றி, இதை சார்ந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, வெளிநாட்டு பயணிகள் கையாள்வதில் சென்னை 3வது இடத்தை இழந்து 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக, 7 ஆண்டுகளில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, கழிவுநீர் தொட்டி மரணங்களில் தமிழ்நாடு முதலிடம், இதை சார்ந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, விண்வெளியிலிருந்து இந்தியா AI ஆய்வகம் தொடக்கம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ். அவ்வளோதான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நீர்மூழ்கி கப்பலிலிருந்து 3500 கிலோமீட்டர் பாயும் ஏவுகணை சோதனை வெற்றி. இப்போ நீர்மூழ்கி கப்பலிலேருந்து ஏவுகணையை அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி நீருக்கு அடியிலேருந்து அனுப்பி சோதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பல்லேருந்து சோதிச்சிருக்காங்க. எடுத்து இதில் வேறு என்ன சொல்லுவாங்க, K4 பிரிவை சேர்ந்த இந்த ஏவுகணையில் அணு ஆயுதங்களை செலுத்த முடியும். அதாவது அணு ஆயுதங்களை இந்த கப்பலில் இருக்கிற ஏவுகணை மூலம் செலுத்தி 3500 கிலோமீட்டர் வரையிலும் தாக்க முடியும். அடுத்ததாக வேறு என்னென்னா, இதுக்கு முன்னாடி நிலம், ஆகாயம், ஆழ்கடல் என 3 இடங்களிலிருந்து தாக்குதல் நடத்தும் திறனுள்ள சில நாடுகள் வரிசையில் இந்தியாவும் இப்போ இணைஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்தியா அந்த லிஸ்ட்டில் இல்லை. இப்போது தண்ணியிலேருந்து தாக்குற மாதிரி நம்ம ஏவுகணை ரெடி பண்ணதால் நம்மளும் இப்போது அந்த லிஸ்ட்டில் இணைஞ்சிட்டோம். அடுத்ததாக, இது எங்கே சோதிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, விசாகப்பட்டினம் கடற்கரையில். எந்த நீர்மூழ்கி கப்பல்னு கேட்குறது வாய்ப்பு இருக்குது. ஐஎன்எஸ் அரியண்ட் அப்படின்ற கப்பல்லேருந்து தான், நீர்மூழ்கி கப்பல்லேருந்து தான் இந்த ஏவுகணையை சோதிச்சிருக்காங்க. அடுத்ததாக வேறு என்ன இதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்னால், நீர்மூழ்கி கப்பலில் இருந்து பலிஸ்டிக் ரக ஏவுகணை இந்தியா பரிசோதிப்பது இதுவே முதல் முறையாகும். நீர்மூழ்கி கப்பல்லேருந்து பலிஸ்டிக் ரக ஏவுகணையை இந்தியா இப்போ ஃபஸ்ட்டு டைமாக சோதிச்சிருக்காங்க. அது வெற்றியும் பெற்றிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். இது தவிர வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை இதில். அடுத்ததாக பாருங்கள், வெளிநாட்டு பயணிகளை கையாளுவதில் 3வது இடத்தை இழந்த சென்னை விமான நிலையம். சென்னை விமான நிலையம் இப்போ 4வது பிளேஸ், அதாவது 4th பிளேஸுக்கு போயிடுச்சு. அந்த 3rd பிளேஸுக்கு யாருன்னா, பெங்களூருவை சேர்ந்த கெம்பகவுடா விமான நிலையம் 3rd பிளேஸை அச்சீவ் பண்ணிச்சு. ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா டெல்லி, 2nd பிளேஸில் மும்பை, 3rd பெங்களூர், 4th தான் இப்போது சென்னை விமான நிலையம். சென்னையில் 2 விமான நிலையம் இருக்குது. உள்நாட்டு முனையம் ஒன்று, வெளிநாட்டு முனையம் ஒன்று. அதில் வெளிநாட்டு முனையத்தை தான் இவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. வெளிநாட்டு பயணிகள் அதிகமாக வந்ததை வச்சு தான் இந்த ஒரு ரேங்கிங்கை விட்டுருக்காங்க. ஏன் சென்னை ரேங்க் இருந்துச்சுன்னு நிறைய காரணங்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம். இப்போது 3rd இல்லை, சென்னை 4th பிளேஸ். வெளிநாட்டு பயணிகளை கையாளுவதில் சென்னை விமான நிலையம் எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்டால் 4வது இடம். அடுத்ததாக பாருங்கள், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டா. இது எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை இரட்டிப்பு. 2017 18 எந்த துறை அமைச்சகம் இதை வெளியிட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் மூலம் இந்த வருஷம் கணக்கு எடுத்து 2017 இப்போ வரலாம் கணக்கு விட்டுருக்காங்க. 2017 படி என்னென்னா 22% தான் இருந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களின் பங்கு. ஆனால் இப்போ 2023-24 40.3%, கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, பெண்களின் வேலையின்மை விகிதம் 2023-24 3.2 குறைந்துள்ளது. இதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா. இங்கே பார்த்தோம்ல, இதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா. எக்ஸாமில் அப்படியே கூற்று காரணத்தில் அப்படியே ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க, பர்சன்டேஜோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கொஸ்டின் கேட்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் தொடர்பான நிகழாண்டு சதவீத பட்டியலில் அதிகமாக பெண்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேருந்து வேலைக்கு போகிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் சிக்கிம். சிக்கிமில் தான் அதிக பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ். அப்படியே பாருங்கள், 66.8% ஃபஸ்ட்டு. தமிழகத்தை பார்த்தோன்னா இப்போது 2023-24 41.5%. தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பிளேஸு, சிக்கிம் இருக்குது எவ்வளோன்னா 66.8%. தமிழ்நாடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு 41.5% தான் இருக்குது. இன்னொன்று ஏன் இந்த ஸ்டேட்லலாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா சதவீதம், இங்கெல்லாம் மக்கள் தொகை தமிழ்நாடு கம்பேர் பண்ணால் கம்மி தான். அருணாச்சல் பிரதேசில் தரம் அங்கேயும் மக்கள் தொகை கம்மி தான்.
தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது இவ்வளோ மக்கள் தொகைக்கு இந்த 41% அதிகம்தான். இன்னும் இந்த சதவீதம் அதிகமாகும்னு எதிர்பார்க்கலாம் வருகிற ஆண்டுகளில். அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். கழிவுநீர் தொட்டி மரணங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். கழிவுநீரை தொட்டி மரணங்கள் பாருங்கள், நாடு முழுவதும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும்போது ஏற்படும் மரணங்களின் பட்டியலில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கான். வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதில் 1993ஆம் ஆண்டு முதல் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும்போது ஏற்பட்ட உயிரிழப்புகளில் 1970 டேட்டான்னு பார்த்தோன்னா, இது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 1993 எடுக்கப்பட்ட டேட்டா. தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதுவரை 253 பேர். ஃபஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு தான் இருக்குது. ரெண்டாவதாக குஜராத்தில் 183 பேரும், உத்தரப்பிரதேசில் 133 பேரும், டெல்லியில் 116 பேரும் உயிரிழந்ததாக இந்த டேட்டாவில் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நியூஸில். அடுத்ததாக மனித கழிவுகளை இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். மனித கழிவை மனிதர்களை கொண்டு அள்ளுவதை 2013ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். மனித கழிவுகளை மனிதனே சுத்தம் செய்யக்கூடாதுன்னு கொண்டு வரப்பட்ட சட்டம் எப்படின்னா 2013. அது சட்டப்படி குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். அதிகபட்சமாக இதுக்கு 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 லட்சம் ரூபாய் முதல் 2 லட்சம் ரூபாய் வரை சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும். இந்த பேராகிராஃபே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்டத்தோடு இருக்குது, தண்டனையோடு இருக்கும். இதை பற்றின டேட்டாஸும் கேட்குறதுக்கு கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பேராகிராஃப். அடுத்ததாக, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுப்போம். விண்வெளியில் விரைவில் இந்திய ஏஐ ஆய்வகம் தொடக்கம். விண்வெளியில் ஸ்பேஸில் இப்போது இந்தியா ஏஐ ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா டேக் மீ டு ஸ்பேஸ். என்னென்னா, நம்ம இது மட்டும் தெரிஞ்சால் போதும். என்னென்னா, புதுசாக இந்தியன் ஏஐ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியன் ஏஐ என்னன்னு பார்த்தோன்னா, அது டேக் மீ டு ஸ்பேஸ். டேக் மீ டு ஸ்பேஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இது பேர் தெரிஞ்சால் போதும், நம்ம உள்ளே டீப்பாக போக தேவையில்லை. நமக்கு அந்தளவுக்கு கொஸ்டினும் அந்தளவுக்கு டீப்பாக எதுவும் வராது. விண்வெளியில் இந்தியாவின் ஏஐ ஆய்வகம், அதாவது ஏஐ லேப் எங்கே ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா விண்வெளியில். அது பேர் என்னென்னா டேக் மீ டு ஸ்பேஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் நம்ம டீப்பாக போனாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இதுவே போதும். இதன் மூலயமா என்னென்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, விண்வெளியில் ஆராய்ச்சியை எளிதாக குறைந்த விலையில் மேற்கொள்ள, விண்வெளியில் ஆராய்ச்சியை குறைந்த விலையில் மேற்கொள்ளும் விதமாக சுற்றுப்பாதைகள், உட்கட்டமைப்பு, தொழில்நுட்ப விளக்க மாதிரி இதெல்லாம் இதன் மூலயமா பண்ண போகிறாங்க. இது விண்வெளியில் இந்தியா அமைக்கும் முதல் ஏஐ ஆய்வகம். இதுவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. விண்வெளியில் இந்தியா அமைக்கும் முதல் ஆய்வகம் எது கேட்டானா டேக் மீ டு ஸ்பேஸ். டேக் மீ டு ஸ்பேஸ். இந்தியாவில் விண்வெளியில் ஒரு ஆய்வகத்தை அமைக்க போகிறாங்க முதல்ல ஏஐ தொழில்நுட்பத்தோட. அது பேர் டேக் மீ டு ஸ்பேஸ். இது தெரிஞ்சால் போதும். இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க வாய்ப்பு கம்மி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி.